ஹாய் சென்னை. சென்னையில் எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற பீப் சாங்கை பற்றி தான் நானும் பேச போகிறேன். நீங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் கேட்டு டயர்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் இதை சொல்லியே ஆகணும், அதனால தான் பண்ணுறேன். பிகாஸ் என்ன இந்த ஒரு சாங்க்கு மட்டும் இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி, நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்குது இந்த சாங் ஒன்று வச்சுக்கிட்டு. ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இதை விட கேவலமாக நிறைய சாங்ஸ் வந்திருக்கு இல்லை? ஏன் இந்த நிறைய சாங்ஸ் வந்திருக்கு, வெட்ரா குத்ரா போடுறான்லாம் சொல்லிட்டு இருக்குன்னு சிம்புவே ஒரு இன்டர்வியூ தந்தி டிவியோட இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. வேற சாங்ஸ் எல்லாம் இல்லாத. அது மட்டும் இல்லை, இதுல வந்து பொண்ணுங்களை திட்டாதுங்க, இன்னும் நீங்க திட்டிக்கொண்டு தானே சொல்லியிருக்காங்க. அதை போய் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடெஸ்ட் பண்றவங்க எல்லாம் இந்த சாங் கேட்டீங்களா இல்லையா? திட்டி இருக்காங்க, கேவலமா பேசியிருக்காங்க, லவ் பத்தியே கேவலமா பேசியிருக்காங்க. சந்தோஷமா இருக்கணும், லவ் பண்ணிட்டு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கும் சேர்த்துதான், நானும் ஒரு கேர்ள் தான், நானும் ஒரு பொண்ணு தான், நானும் கேட்டேன் அந்த சாங். எனக்குன்னு அதெல்லாம் அவ்வளவு அசிங்கமா எல்லாம் தெரியலப்பா. இருக்கு, அசிங்கமா இருக்காங்க, வச்சுக்கோங்க, பொம்பளைங்களை வச்சுக்கோங்க, ஆனா லவ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சிம்புங்கிறவர் வந்து நிறைய பேரை லவ் பண்ணி ஃபெயிலா இருக்காங்க. எல்லாரும் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்களே காண்டாய் நம்மளும் ஏதாவது செய்யணும், அட்லீஸ்ட் திட்டவாச்சும் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஏதாவது திட்டி இருக்காங்க. அதை போய் வேற ஏதோ ஒரு பெரிய மனுஷன் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பு எல்லாம் இது வந்து ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, ஒபிஷியலா இது அப்லோட் பண்ணவே இல்லை. நாம எல்லாம் வீட்டுக்குள்ள 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, இல்ல ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, சும்மா நம்ம ஒரு பாட்டை பாடும்போது, இல்ல பேசிட்டு இருக்கும்போது அசிங்கமா வீட்டுக்குள்ள எல்லாம் பேசுறதே இல்லையா? ஏன் இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் யாராவது சொல்லுங்க, 4 பேர் சேர்ந்து இருக்கும்போது நாங்க எல்லாம் மகாத்மா காந்தி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் பொம்பளைங்களை பத்தி அசிங்கமா பேசுனதே கிடையாதுன்னு ஏதாவது ஒருத்தங்க சொல்லுவாங்களா? மாட்டாங்கல்ல, எல்லாரும் திட்டுவாங்க. பொம்பளைங்க மட்டும் இல்ல, பொம்பளைங்க 4 பேர் சேர்ந்து இருக்கும்போது ஆம்பளைங்க ஒருத்தங்க விட்டுட்டு போச்சுன்னா அவனை கேவலமா திட்டதான் செய்வாங்க. அதே மாதிரி இந்த ஆளை ஏதோ 4-5 பேர் விட்டுட்டு போயிருக்கு, நமக்கே தெரிஞ்சு 3-4 பேர் இருக்காங்கல்ல. அப்போ அந்த ஒரு கோபத்துல, அந்த ஒரு வழியில காண்டா ஏதாவது நாமளும் பண்ணலாமேன்னு யோசிச்சா இந்த பாடல் பாடி இருக்கேன்னு நினைக்குது. அதெல்லாம் அவங்க ஃபீலிங்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது இதுதான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லவ் பண்ண பொண்ணுங்கிறது இப்படிதான் இருந்தது. அதை தவிர நம்மளெல்லாம் இது பாதிக்கவே பாதிக்காது. நீங்க ஏன் இப்போ இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி சாங் எல்லாம் போய் கேக்குறீங்க? நான் இருக்கிறது கேரளாவில். எனக்கு வந்து இந்த சாங் தான் சென்னை ஃபிளட்டை விட அதிகமா போஸ்டர்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் வழி வந்திருக்குன்னா ஏன் அப்படி வந்திருக்கு? நீங்க ஏன் இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டி எல்லாம் பண்றீங்க? நீங்க கேட்காம இருந்திருக்கலாம்ல. அந்த ஆள் பாடட்டும் ஆட்டும், உங்களுக்கு என்ன? எங்க பார்த்தாலும் சிம்பு பாடினாங்க, சிம்பு ஆடினாங்க, சிம்பு லவ் பண்ணாங்க, சிம்பு வந்து கூட ஓடி போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் இது தேவையா? இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க வந்து இப்ப சென்னை பத்தி யோசிக்க வேண்டியதா? நீங்க சென்னை பத்தி யோசிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க கேளுங்க, இல்லன்னு நீங்க விட்டுருங்க.